சுமன்கிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே சீரிஸில் ருத்ராஜ் கைவாடுக்கு ஓவராக அவருக்கு கேப்டன்சி கொடுத்து அவர் கேப்டன்சி மேலே நம்பிக்கை வச்சு பிசிசி முடிவு எடுத்துருக்காங்க. ஆனால் சொல்லப்போனால் ருத்ராஜ் கைவாடே கில்லோட பெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்கிறாருன்னே சொல்ல. ஏன்னா டொமஸ்டிக் லெவலிங் கூட ருத்ராஜ் கைவாடு தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கிறார் ஒழிய பஞ்சாப் அணிக்கு இவர் ஒன்றும் கேப்டன்சி பண்ணலேன்னு தான் சொல்லலாம். அபிஷேக் சர்மா தான் பஞ்சாப் பொறுத்தவரை டொமஸ்டிக் டீமில் கேப்டன்சி பண்ணியிருக்கிறார். கில்லு இன்னும் அந்தளவுக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் கில்லு கொடுத்துருக்காங்க. கில்லோட கேப்டன்சி குஜராத் அணிக்கு ரொம்பவே ஒரு புவராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதனாலேயே குஜராத் அணி ஃபஸ்ட் 2 சீசனில் ஹர்திக் பாண்டியா தலைமையில் விளையாண்ட குஜராத் அணிக்குமே கில்லு தலைமையிலான விளையாண்ட குஜராத் அணிக்குமே நிறையவே வித்தியாசம் இருந்துச்சு. இப்படி இருக்கல சுமன் கில்லுக்கு குஜராத் அணி விட்டு விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்குது. காரணம் என்னென்னு அவர் ஒரு பாப்புலர் ஃப்ரான்ச்சைஸிக்கு போய் சுமன் கில் கேப்டன்சி பண்ண ஆசைப்படுற காரணத்தினால எப்படி ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸுக்கு போய் போனாரோ அதே மாதிரி சுமன் கில் ஆர்சிபி அணிக்கு போகிறக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவரை அடுத்த ஒரு விராட் கோலி இடத்துல பிசிசி வச்சு பார்க்குறங்காட்டி தான் அவருக்கு அந்தளவுக்கு இன்னும் T20 கிரிக்கெட்டில் அந்த எபிலிட்டி இல்லைனால அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து ஜிம்பாப்வே தொடருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபி அணிக்கும் ஃபாஃப் டு பிளெசிஸ் வயசான காரணத்தினால அடுத்த ஒரு சீசன் 2 சீசன் தான் ஆடுவார். அவரும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. இதனாலேயே ஆர்சிபி அணிக்கு மீண்டும் கோலி கேப்டன்சி கொடுக்குறது கோலியுமே ஒரு 4-5 சீசன் தான் ஆடுவார். அவருக்கும் மறுக்க கேப்டன்சி கொடுத்து அவரை ப்ரெஷர் பண்ண வேணான்னு சுமன் கில் மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ் இந்தியா அணி எடுத்து அவர் கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு இருக்கிறாங்கன்னு கருதப்படுது. இப்படி நடந்தால் ஆர்சிபி அணிக்கு ஏற்கனவே கேஎல் ராகுல் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேஎல் ராகுலுமே ஒரு 30+ ஏஜ் ஆகுங்காட்டி அவர் லக்னோவிலேயே இருக்கும்னு ஆசைப்பட்டால் சுமன் கில் தான் அடுத்த ஆர்சிபி கேப்டனாக இருப்பார்னே சொல்லப்படுது. இப்படி ஆர்சிபிக்கு அடுத்த கேப்டன் யாராக இருப்பா, சுமன் கில் இல்லைன்னா கீழே யார் இருப்பா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை விராட் கோலியும் மறுக்க ஆர்சிபி கேப்டன்சி பண்ணணுமாங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.